வணக்கங்க. இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். அம்மாவோட கைப்பக்குவத்தில் ரொம்ப சிம்பிளான இட்லி பொடிங்க. அம்மா வீட்டுக்கு வந்தாலே நான் இட்லி பொடி, சாம்பார் பொடி எல்லாத்தையும் நான் செஞ்சு கொடுக்க சொல்லிடுவேங்க. உங்கள் வீட்டில் நீங்கள் எப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். 1 கப் கடலைப்பருப்புக்கு 2 கப் உளுந்துங்க. நீங்கள் கருப்பு உளுந்து இருந்தால் அதை எடுத்துக்கோங்க, இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஒரு 4 பல் பூண்டு, 3 வரமிளகா, 2 கொத்து கருவேப்பிலை, பெருங்காயத்தூள், உப்பு எல்லாம் சேர்த்து உளுந்து கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கோங்க. கடலைப்பருப்பு தனியாக வறுத்துக்கோங்க. உளுந்து பாதி வறுத்ததுக்கப்புறம் இந்த பூண்டு, வரமிளகா எல்லாத்தையும் நீங்கள் போட்டுக்கலாம். இதை நல்லா கோட்ஸாக அரைச்சிடுங்க. சூப்பரான சுவையான இட்லி பொடி ரெடிங்க. அம்மா இன்னைக்கு தோசைக்கு தக்காளி சட்னியும் செஞ்சுருந்தாங்கங்க. அதோட சேர்த்து சூப்பராக சாப்பிட்டோங்க. வீட்டில் முட்டை மிட்டாய் செஞ்சுருந்தோங்க. தெரிஞ்ச ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க சீம்பால் கொடுத்தாங்கங்க. அது சாயக்குட்டி சாப்பிட்றது எப்படி சாப்பிட்றான் பாருங்க. அவனுக்கு சீம்பால்னாவே ஆகாது. ஆனால் அவங்க அப்பாவுக்கு சீம்பால் ஒரு குண்டா கொடுத்தா கூட அதை அப்படியே சாப்பிட்ருவாருங்க. எப்பவாச்சும் ஒரு நாள் இப்படி ஈவினிங் ஒரு ரைட் போயிட்டு வருவோங்க. அது எங்களுக்கு ஒரு மனசு திருப்தியாக இருக்கும்.